இன்றைய சூழ்நிலையில் நான் சொல்ல விரும்புவது எல்லாமே காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசும்பாங்க. மக்களை காப்பதற்காகவும் அதற்கான சிஸ்டங்களை உருவாக்குவதும் அதற்கான சட்டங்களை உருவாக்குவதும் தான் அரசு. ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. மக்கள் கொடுமை தாங்காமல் சிந்துகின்ற கண்ணீர் அந்த அரசையே மாற்றியமைப்பதற்கான படைக்கருவியாகும்னு சொல்லி திருக்குறளுக்கான உரையை எழுதியிருக்கிற சாட்சாத் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்களுடைய உரையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி ஜூனியர் விகடன் பத்திரிகையில் கவர் ஸ்டோரியாகவும் எழுதியிருக்கிறார்கள். 19/1/2021 அன்று இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும், பணி நிரந்தரம் தர வேண்டும் என்று அன்றைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் யாருன்னா, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கடிதம் எழுதுகின்றார். கடிதம் எழுதி, அதாவது நீட் தேர்வு உட்பட அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். 520 வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதில் ஒரு 10% வேண்டுமானால் தன்னிச்சையாக தானாக நிறைவேறி இருக்கலாம், இல்லது ஏற்கனவே எங்களுடைய அரசில் செயல்படுத்தியதை இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி தாங்கள் முடித்ததாக சொல்லியிருக்கலாமே அன்றி, இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் உயர்நீதிமன்றம் துரதிர்ஷ்டவசமாக அவர்களை வெளியேற்ற சொல்லி இருக்கிறது. அவர்கள் போராடுவதற்கான இடம் சேப்பாக்கம் அந்த மாதிரி இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வள்ளுவர் கோட்டம் அந்த பகுதியில் போராடலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்த இடம் உகந்த இடம் இல்லைங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள்.